தமிழ்நாட்டிலே ஒரு உச்சபட்ச நடிகராக இருக்கக்கூடிய ஒரு நடிகர் இன்றைய தலைவராக உயர்ந்து அரசியல் கட்சி துவங்கி சட்டமன்ற தேர்தலிலே 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தி போட்டியிட்டிருக்கிறார். அவரை குறித்து சொல்லும் போது இன்றைய பரபரப்பான சூழல்ல மே 4ஆம் தேதி அனைவருடைய எதிர்பார்ப்பு தமிழகத்தின் தேர்தல் முடிவுகள் என்னவாக இருக்கும். 18 வயதுக்கு மேற்பட்ட வயது வந்தோர் வாக்குரிமை சட்டத்தின்படி வாக்களித்த அனைவரும் யாராவது ஒரு தலைவர் இந்த நாட்டை சரியாக வழிநடத்தக்கூடிய தலைவர் வரமாட்டார்களா என்ற ஏக்கம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டியதுதான். சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் இளைஞர்களின் பதிவுகளை பார்க்கும்போது மனது கனக்கிறது. ஏனெனில் அரசியல் புரிதல் இல்லாமல் அவர்கள் தங்கள் பதிவுகளை பதிவிடுகின்றனர். இன்றைய காலகட்டத்தில் மக்கள்தான் மாண்புமிகு மக்கள். அவர்கள் தங்களுக்கு சேவை செய்வதற்காக, தங்களுக்கு ஊழியம் செய்வதற்காகவே சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்கின்றனர். 234 தொகுதிகளிலும் போட்டியிடக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களில் சிறந்த ஒரு உறுப்பினரை தேர்வு செய்து நமக்காக பணி செய்யக்கூடிய சமூக அக்கறையாளர்களை இந்த சமூகத்திலே தங்கள் அருகிலே வைத்துக் கொள்கின்றனர். அப்படி இருக்கையில் ஒரு தலைவருக்காக, ஒரு நடிகருக்காக, திரைத்துறையில் உச்சத்தில் இருந்த ஒருவருக்காக அவர் மட்டும் இந்த தேர்தலிலே தோற்றார், என் குழந்தைகளுக்கு விஷம் கொடுத்துவிட்டு நானும் அந்த விஷத்தின் மூலமாக என் உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்று சொல்வது எவ்வளவு அபத்தமானது என்பதை பாருங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒன்றை முன்வாங்கிக் கொள்ளுங்கள். தேர்தல் என்பது ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் வருகிறது. ஒவ்வொரு தேர்தலிலும் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். ஏன், நீங்கள் கூட வயது வந்தோராக இருந்தால் நீங்களும் தேர்தலில் போட்டியிட்டு இந்த சமூகத்திற்காக சிறந்த பங்களிப்பை வழங்க முடியும். தலைவர்கள் வருவார்கள், போவார்கள். ஆனால் உங்கள் உயிரை குறித்து நினைத்து பாருங்கள். நீங்கள் உங்கள் குடும்பத்தை குறித்து எண்ணிப்பாருங்கள். இந்த உலகத்திலே உங்களுக்கு ஏதேனும் கடமை இருக்கிறதா என்பதை நினைத்து பாருங்கள். சமூக மேம்பாட்டிற்காக நீங்கள் பயன் தரக்கூடியவரா என்பதை எண்ணிப்பார்கள். இது போன்ற மொழிகள் எவ்வளவு பெரிய தாக்கத்தை, எதிர்மறைகளை இந்த சமூகத்தில் ஏற்படுத்திவிடும் என்பதையும் நினைத்து பாருங்கள். தமிழகத்தில் 234 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இந்த 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நம்ம ஒவ்வொரு தொகுதியிலும் தேர்ந்தெடுத்து அனுப்புவோம். இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சட்டமன்றத்திலே ஒன்று கூடி தங்களுக்குள்ள ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து அவர்தான் முதலமைச்சர் ஆகிறார். முதலமைச்சரோட வழிகாட்டுதலின் பேரில் அமைச்சர்கள் நியமிக்கப்படுகின்றனர். இவ்வாறு தேர்தல் ஜனநாயகத்தில் முதலமைச்சர், அமைச்சரவை கேபினட், அதை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் செயல்படுகின்றன. தேர்தல் முடிவுகள் எப்படியோ இருந்து போவட்டும், நீங்கள் உங்கள் உயிரை மதியுங்கள், விளையாடாதீர்கள். இது தேர்தல் என்பது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கட்டாயம் வரும். எனவே விழிப்பாய் இருங்கள். உங்களுக்கு அவர்கள் பணி செய்வதற்காகத்தான் நீங்கள் தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்பக்கூடிய உங்கள் பிரதிநிதியாகத்தான் அங்கு செல்கிறார். உங்களுக்கு எஜமானர்களாக அல்ல. அவர்கள் மாண்புமிகு அமைச்சர்கள் அல்ல. அவர்கள் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்ல. மக்கள்தான் மாண்புமிகு மக்கள். இந்த மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்புவதால் தான் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர்களாகவும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் ஆகிறார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை. உங்களுக்கு பணி செய்யக்கூடிய வாய்ப்பை நீங்கள் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறீர்கள். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, விழிப்பாயிருங்கள். உங்கள் உயிரின் மீது மரியாதை வையுங்கள். இதுபோன்று சமூக வலைதளங்களிலே பதிவுகளை பதிவிடாதீர்கள். உலகத்துக்கே ஜனநாயகத்தை காட்டியவர்கள் நம்முடைய தமிழ பாரம்பரியம் கொண்டவர்கள். தமிழர்களில் சோழர்கள் குடைவோலை முறையை குறித்து அறிந்திருப்பீர்கள். இன்றைய தேர்தல் ஜனநாயகத்திற்கு திட்ட உத்திரமேரூர் கல்வெட்டிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தல் ஜனநாயகத்திற்கான அந்த குடவோலை முறை, அதை கொண்டு வந்தவர்கள் சோழர்கள், நம் தமிழர். அப்படிப்பட்ட பாரம்பரியத்திலும் பண்பாட்டிலும் கலாச்சாரத்திலும் பிறந்த நீங்கள் இப்படிப்பட்ட நபர்களுக்காக, தலைவர்களுக்காக தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்று சொல்வது கேலி கூத்தானது. இந்த உலகம் நம்முடைய நாட்டை குறித்து என்ன பார்வையை வீசும் என்பதை நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்த்தீரா? இது தேசத்திற்கே செய்யக்கூடிய துரோகம் அல்லவா? அன்பு தோழர்களே, நாம் எப்பேற்பட்ட பாரம்பரியத்தில் பிறந்திருக்கிறோம், எப்பேற்பட்ட தேசத்திலே பிறந்திருக்கிறோம். கலாச்சாரமும் பண்பாடும் நிறைந்த ஒரு தேசத்திலே பிறந்து கல்வி அறிவிலே முன்னோக்கி இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்திலே பிறந்த நாம்
தலைவர் வழிபாட்டை குறைப்பது சாலச் சிறந்ததாக இருக்கும். அடிமையாகி போவாதீர்கள். எதற்குமே நாம் அடிமை அல்ல. நாம் அரசியலை பழக்கப்படுத்த வேண்டும் என்பது நிதர்சனமான உண்மை. உங்களுக்கு ஒரு தலைவர் பிடித்திருப்பார், எனக்கு ஒரு தலைவர் பிடித்திருப்பார், மற்றொருவருக்கு ஒரு தலைவர் பிடித்திருப்பார். ஆனால் தலைவர் வழிபாடு கூடாது. தலைவர்களை விமர்சிக்கலாம், தலைவர்களை பின்பற்றலாம், அவர்களை வழிபாடு செய்யக்கூடிய கடவுளராவை வழிபட வேண்டாம். இது போன்ற செயல்களை செய்ய வேண்டாம். கரம் தாழ்ந்து உங்களுடைய பதிவுகளையும் சமூக வலைதளங்களையும் பதிவிட வேண்டாம். இளைஞர் சமுதாயம் எவ்வளவு வலிமை வாய்ந்தது பாருங்கள். அப்துல் கலாம் இளைஞர்களை நேசித்தார், மாணவர்களை நேசித்தார். சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார், 100 இளைஞர்களை தாருங்கள், இந்த தேசத்தை வலிமை பெற்ற தேசமாக உருவாக்கி தருவேன் என்று. அன்பு தோழர்களே, இந்த இளைய சமுதாயத்தை இப்படிப்பட்ட தலைவர்கள் தேடினார்கள். அவர் இருந்திருந்தால் இந்த சமூக வலைதளங்களிலே வரக்கூடிய பதிவுகளை கண்டு நிச்சயம் மனமுந்து போயிருப்பார்கள். நாம் அப்படிப்பட்டவர்களாக இருப்போமா? இனியாவது சிந்திப்போம். இந்த தேசத்தை வலுப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்ப்போம். உங்களுடைய பதிவுகளை போன்று அபத்தமான பதிவுகளாலே எத்தனையோ ஆரோக்கியமான உயிர்கள் பறிபோயிருக்கின்றன என்பதை நிதர்சனமான உண்மை. சமூக அக்கறையாளர்களாக, சமூக சிந்தனையாளர்களாக, நல்லெண்ணம் கொண்டவர்களாக, இந்த சமூகத்தின் மீது உச்சபட்ச அதிகாரம் செலுத்துபவர்களாக, இந்த சமூகத்தை குறித்து ஆர்வம் உள்ளவர்களாக மாறுங்கள். தேடல் உடையவர்களாக மாறுங்கள். அன்பு தோழர்களே, இந்த சமூகத்திற்கு எது அவசியம் என்பதை உணருங்கள். கல்வி, வேலைவாய்ப்பு, வறுமை ஒழிப்பு, இது போன்ற திட்டங்களை மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று சேர்க்கக்கூடிய வகையிலே பணியாற்றக்கூடிய நபர்களை தேர்ந்தெடுங்கள். இன்றைய இளைஞர் சமுதாயம் அடுத்து வரக்கூடிய மாணவர் சமுதாயத்துக்கு வழிகாட்டியா என்பதை சிந்தித்து பாருங்கள். இளைஞர் சக்தியை ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்கு பயன்படுத்துவோம். ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளிலே கவனம் செலுத்துவோம். இதுபோன்று தேவையற்ற வீண் விவாதங்களிலும் சமூக வலைதளங்களிலும் நம்முடைய நேரத்தை விரயமாக்காமல் இந்த தேசத்திற்காக நாம் ஏதேனும் ஒரு செயலை செய்துவிட மாட்டோமா என்று எண்ணம் கொண்டு செயல்படுவோம். இளைஞர் சக்தி அபரிமிதமான சக்தி, ஆரோக்கியமான சக்தி. அதை சரியான முறையில் பயன்படுத்துவோம். தேர்தல் வெற்றி தோல்வி குறித்து கவலை கொள்ளாமல் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் முழு கவனம் செலுத்தி ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கி அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டியாக இருப்போம். இதுவரைக்கும் ஆலமைட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி தோழரே.